ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மார்னிங் டைமில் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ தான். ஸோ இந்த vlogல பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டான ரெசிபீஸ் அண்ட் வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்டு அண்ட் ரொம்ப அழகான கிஃப்ட் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் நான் கொஞ்சம் அமேசானில் ஆல்ரெடி வாங்கின கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சில vlogக்கு கீழே நீங்கள் இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா? சம்டைம்ஸ் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான நான் யூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரியான கிளாத் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து ஆஃபர் ப்ரைஸில். ஏன் இப்போ இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து அமேசான் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃபர் டைமில் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் இந்த vlog இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மார்னிங் டைம் அப்படின்னால கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தெளித்து நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். இது நம்ம வந்து ஒட்டாமல் வரும். ஸோ வெந்ததுக்கு அப்புறமும் ஒட்டாமல் நமக்கு உதிரியாக வரும். புட்டு கிடையாது, நம்ம இடியாப்பம் சேவை வந்து பண்ண போகிறோம். எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து பார்த்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவுக்கும் லைட்டாக இலகலாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இட்லி தோசை இல்லை அப்படின்னா நமக்கு டக்குன்னு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட டின்னர் ரெடி பண்ணணும்னா நமக்கு கை கொடுக்கறது இந்த சேவை தான். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஸோ இதை நல்லா வேக வச்சுட்டு நம்ம வந்து நல்லா உதிரியாக எடுத்து உதுத்துட்டு அதில் துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய், ஏலக்காய் பொடி, நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி துருவினதை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நல்ல சூடான இடியாப்பமில் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு குருமா வந்து ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அது குக்கரில். ஸோ குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எப்படி அரைக்கணுன்ட்டு நமக்கு சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நேரம் மேகட்டும். அதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம். அது வந்து குயிக்காக அண்ட் செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். அண்ட் அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டாப் தான். இது வந்து அந்த ஷார்ட் டாப் மாதிரி இருக்கும். இந்த டாப்போட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது நான் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண கிளாத்தும் அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த டாப்பில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத பார்க்கலாம். அவ்வளோ பிடிக்குங்க. அண்ட் போட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து சேம் அந்த பிரிண்டட் ஒர்க் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கையில் மட்டும் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா மேலே வந்து அந்த பஃப் மாதிரி வருது. அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த எலாஸ்டிக் வந்து டைட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஸோ எஸ்பெஷலி எனக்கு அந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இல்லைன்னா அது நார்மல் ஒரு டாப் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த கையில் கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால ஒரு நாள் அந்த டாப்பே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் பேண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் இதுக்கு அந்த பெரிய சைஸ் அந்த ஜீன்ஸ் போடுவோம் இல்லையா, ஸோ எனக்கு எக்ஸாக்டாக அதோட நேம் தெரியல. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் அதுவும் ஆர்டர் போட்டிருக்கேன். வந்தோடனே இது எப்படி அந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த ட்ரெஸ். இது வந்து டாப்பு பேண்ட் ஃபுல் வந்து செட்டாக வந்துடும். எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இதே மாதிரி ஒரு சேம் சிமிலராக ஒரு 2-3 குர்த்தா வந்து இருக்குது. இந்த டாப்பு பாட்டம் வந்து சேர்ந்து வரதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து அந்த ஃப்ளார் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டாப் ஃபுல்லாக சேம் ஃப்ளார் டிசைன் தான் இருக்கும்.
நெக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கீழே அந்த சின்ன வி வரும் இல்லையா, ஸோ அந்த டீப் வி அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அண்ட் 3/4 தன் கொடுத்துருக்காங்க. கையிலையும் வந்து கொஞ்சம் அந்த எண்டில் மட்டும் அந்த பேண்ட்டோட டிசைன் வரும். மற்றபடி டாப்பு ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து பிரிண்டட் நல்ல ஒரு சாஃப்டான கிளாத்து. அண்ட் வந்து இது நான் நிறைய தடவை வாஷ் பண்ணிட்டேன், இருந்தாலும் அந்த கிளாத் அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு அது வேணும்னா செக் பண்ணி பார்க்கணும். வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த குர்த்தா தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வெஸ்டர்ன் வேர் மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். நம்ம போட்டிருக்கிறது ஆக்சுவலாக தெரியாது, அந்த அளவுக்கு இந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இருக்குது. அந்த லோ நெக், அந்த நெக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிபி மாதிரி இருக்கும், பட் ரொம்ப மோசமெல்லாம் இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் கை வந்து 3/4 தன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரில் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவ்வளோதான். அண்ட் இது வந்து இந்த 3/4 தன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் வந்து பெரிய டிசைன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. இதில் நிறைய கலர்ஸ் ஆக்சுவலாக இருந்துச்சு, 2-3 கலர் இருந்தது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து லைட் ஜீன்ஸ் அண்ட் வந்து பிளாக் கலர் பேண்ட் வந்து நம்ம லெகின் ஜீன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். பட் லைட் ஜீன் வந்து பிளாக் கலர் ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் காட்டிட்டு இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல், இதெல்லாமே நான் நிறைய தடவை யூஸ் பண்ண கிளாத் தான். ஸோ நான் நிறைய தடவை வாஷ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கூட வந்து அந்த கலர்லாம் வந்து ஃபேட் ஆகலை. பியூர் காட்டன், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாப்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் செலக்டாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆஃபீஸ் டெய்லி ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்த மாதிரி சேம் டிசைன் டாப் ஃபுல்லாகவே இருக்குது. அங்கே இதுக்கு சைட் கட் வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லைட் கலர் நான் போட்டிருக்க மாதிரி ஜீன்ஸ் இல்லைனா ஒயிட் கலர் லெகின் ஜீன் யூஸ் பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த குர்த்தாவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் சொன்னேன் அந்த ஸ்பெஷலான கிஃப்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபைனல் ஒன்று. ஸோ ஏன் இந்த ஸ்பெஷலாக இதில் என்னமா கிஃப்ட் யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறீங்களா, இது வந்து ஆக்சுவலாக வந்து சாரி வந்து கொடுத்தாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து அவங்க செக் பண்ணிட்டே இருக்கும்போது சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா விஷ் போட்டு வச்சுருப்போம், பட் நான் வாங்க மாட்டேன். இதை நான் ரொம்ப நாளாக வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதை பார்த்துட்டு எனக்கே தெரியாமல் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது நம்ம வந்து விஷ்லிஸ்ட்டில் வச்சதாச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நமக்கு பார்த்து பண்ணும்போது அது எப்போவுமே ஸ்பெஷல் இல்லையா, சின்ன பொருளாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கிஃப்ட் வந்து இந்த வீடியோலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆஃபர் போடுறதால மேபி யாராவது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். ஸோ இது அவங்க எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து செயின் அப்படியே அந்த கோல்டு செயின் மாதிரி. ஸோ இந்த வந்து ஷைனிங் திவா ஃபேஷன். ஸோ இதில் நிறைய பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெட்டு ப்ரைஸ்லெட்லாம் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா அவங்களோட அந்த கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ யூனிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி செயின் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். ஒரு லாங் செயின் நான் வாங்கினதில்லை, நான் வாங்கலை, எனக்கு வாங்கி கொடுத்தாங்க கிஃப்ட்டு. ஃபைன், ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு நான் வந்து கிட்ட வந்து காட்டினேன். ஸோ இப்போவும் வந்து எனக்கு இது எதுக்கு போடுறதுன்னு தெரியல. பட் இந்த கலர் எனக்கு எக்ஸாக்டாக இந்த ட்ரெஸ் இல்லை. இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம எந்த மாதிரி போட்டோம்னா சாரீக்கு கூட நல்லா இருக்கும். பட் எஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் வேர்க்கெலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளூ டைமண்ட் மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம ஜஸ்ட் இப்படியே போட்டுக்கலாம். செயின் வந்து நல்லா லாங்காக இருக்குது, லென்த் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது. என்ன கொஞ்சம் இந்த விசில் அடிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி இவ்வளோ தூரம் இருக்க தேவையில்லை. இதை கொஞ்சம் நம்ம இப்படி ஷார்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்க்கு இது சுத்தமாக தெரியல, பட் கொஞ்சம் வந்து ஒயிட்டு அந்த மாதிரி பிளைனான ட்ரெஸ்க்கு இது நல்லா வந்து பளிச்சுன்னு தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்காவது இந்த மாதிரி சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி யூனிக்கான நிறைய கிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த செயினோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இந்த வாட்ச் வந்து நம்மளோட நிறைய அவுட்டிங் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கு கீழே வந்து இந்த வாட்சோட லிங்க் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
இந்த வாட்ச் பற்றி பார்த்துடல. ஆக்சுவலாக இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இது நான் நிறைய தடவை யூஸ் பண்ணி தண்ணியெலாம் வந்து அதில் பட்டிருக்கு. ஸோ எதுவுமே ஆளுங்க கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் அதோட ஷைன் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லைங்க, நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து இப்போ நான் போட்டிருந்த எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் அந்த ஒரு வாட்ச் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில் வந்து சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலாக அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். Amazon Wardrobe Refresh சேல் வந்து லைவ்ல இருக்கு 6th to 11th December வரைக்கும். Get minimum 50% and 80% offer and 1500 top brands and deals and 3 lakhs plus sales கொடுத்திருக்காங்க. and அது மட்டும் இல்லாம and upcoming சேலையும் சொல்லிடுறாங்க. Ultimate brand சேல் வந்து வரப்போகுது 12th ல இருந்து 17th December வரைக்கும். ஸோ மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. இது ஷேர் பண்ண இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா லிங்க் செக் பண்ணி பாருங்கள், ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பச்சை மிளகாய் அண்ட் ஒரு சின்ன ஏலக்காய், காரம் வேணும்னா இன்னொரு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 சின்ன கிராம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, முந்திரி ஒரு 4. உங்களுக்கு அந்த சோம்போட பெருஞ்சீரகம் வாசனை பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளியும் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். சில்லி பவுடர் அரை ஸ்பூன், தேவையான அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு இந்த மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டாலே போதும். இப்போ குக்கரில் கடுகு வெடிக்க விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், அதையும் சேர்த்து பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு தண்ணி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு டேஸ்ட்டும் பார்த்துட்டு இதை மூடி வந்து நம்ம ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுட்டு நம்ம ஸ்டீம் போனதும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சிருக்கும், நல்ல வாசனை வரும், சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இடியாப்பம்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி கட் பண்ணி அதையும் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸோ காரம் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இடியாப்பம்க்கு இப்படி ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ வாசனைங்க குக்கர் விசில் வரும்போதே. அண்ட் இடியாப்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. உங்கள் கிட்ஸுக்கு ஸ்வீட் பிடிக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா நான் சொன்ன மாதிரி துருவன தேங்காய், வெல்லம், ஏலக்காய் பொடியெலாம் ஆட் பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் பாலும் கலந்து சாப்பிட்லாம். ஃபைன், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி. ஸோ இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண இந்த ஃபேஷன் வீடியோ அண்ட் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.